வணக்கம் யோஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். iQOO Neo 7 Pro அதோட அன்பாக்சிங் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ அதோட கேமிங் தான் பார்க்க போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் சீப்பஸ்ட் 8+ Gen 1 நம்ம இந்தியன் மார்க்கெட்ல 35,000க்கு 8+ Gen 1 இருக்கு. ஆஃபர்ல இன்னும் சீப்பா கிடைக்கும். ஸோ நம்ம கிட்ட இருக்குது டாப் அண்ட் மாடல். ஸோ இது வந்து 12GB 256GB மாடல். எவ்வளோ 38,000க்கு லான்ச் ஆயிருக்கு. இதுவும் ஆஃபர்ஸ்ல சீப்பா கிடைக்கும். ஸோ 12GB LPDDR 5 RAM தான் யூஸ் பண்றாங்க. 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இருக்கு. 8+ Gen 1 ஆல்ரெடி நிறைய போன்ஸ்ல பார்த்திருக்கோம். டிஸ்பிளே வந்து Full HD Plus 6.78 inch Full HD Plus 120Hz AMOLED டிஸ்பிளே இருக்கு. டெடிகேட்டட் கேமிங் சிப்லாம் நாங்க வச்சிருக்கோம். ஸோ பூஸ்ட் பண்றதுக்காக நிறைய இது வச்சிருக்கோம். அதான் ஏதோ ஃப்ரேம் இன்டர்போலேஷன் ஏதோ அது வந்து PUBG நியூ ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நம்ம ஆர்டர்ல சரி 5000 mAh பேட்டரி இருக்கு. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்கு. 120 வாட். இப்போ பார்த்தா 33% இருந்து 80% ஒரு 5 மினிட்ஸ்ல ஆயிடுச்சு. சரி ஓகே. வேற தவிர வேப்பர் சேம்பர் கூலிங் அந்த மாதிரி நிறைய கூலிங்லாம் இருக்கு. கிராஃபைட் ஷீட்ஸ் இருக்கான். பயங்கரமான இதெல்லாம் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும் கேமிங்ல. இந்த கேமிங்காக தான் ப்ரோமோட் பண்றாங்க. இந்த ஈவென்ட்டே வந்து ஏதோ கேமிங் அரேனா மாதிரி வச்சாங்க. ஓகே. சோ பெஞ்ச்மார்க்ஸ் பாத்துருவோம். சோ நாட் 3 வந்து 8.5 lakhs இருக்கு. போக்கோ F5 7+ Gen 2 அதோட 9.3 lakhs இருக்கு. இது வந்து ஈவென்ட்ல 1.3 மில்லியன் எல்லாம் சொன்னாங்க. வந்து 10 லட்சம் தான் வந்திருக்கு. 1.3 மில்லியன்னா கண்டிப்பா 90யோட பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்களா? என்ன காமெடி அதெல்லாம் இருக்காது. ஆனா 90யோட கிட்டத்தட்ட க்ளோஸா வந்துருச்சு. 8+ Gen 1 தான். ஆனா அது ஃபிளாக்ஷிப்ல அது எவ்வளவு 50,000 இருந்துச்சுல. இப்போ 35,000 இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. சரி ஓகே. வேற அதுக்கப்புறம் 8 Gen 2 இருக்கு. ஆனா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல யாருமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. க்ளோசஸ்ட் வந்து அந்த போக்கோ F5 அந்த 30,000 பிரைஸ் ரேஞ்ச்ல தான் அது இருக்கு. ஆனா ஒரு 35,000 5,000 பிரைஸ் டிஃபரன்ஸ்ல வந்து இவ்வளவு இருக்கு. நியோ 7ம் பரவாயில்ல. நியோ 130,000க்கு 8.4 இருக்கு. 8,200ல. ஓகே. கீக் பெஞ்ச் அதே தான் இருக்கு. சோ போக்கோ F5 அதே மாதிரி தான் இருக்கு. இதுல பிக்சல் 7 அது இருக்கு. அது 50,000 ரூபாய். அது வேற பிரைசிங். 7 ப்ராசஸர் டிஃபரன்ஸ்க்காக தெரியும். 11R அதுக்கு கீழ இருக்கு. அதுக்கு கீழ வந்து கீழ இருக்கா? ஆமா 11R எப்பயுமே வேல்யூ கம்மியா தான் இருக்கு. அது ஏதோ லோவர் கிளாக்டு அத மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலயும் பாரு 11R நியோ 7 கீழ தான் இருக்கு. ஆமா தெரியல சேம் சிப் iQOO சீட்டிங் பண்றாங்களா இல்ல OnePlus ரொம்ப நல்லா இது பண்றாங்களா ஏமாத்தாம இருக்காங்களான்னு தெரியல, சொல்ல முடியாது. மல்டி கோர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. நியோ 7 தான் 8,200 கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதுக்கப்புறம் 7+ Gen 2 இருக்கு. அதுக்கப்புறம் இது இருக்கு. ஸோ 11R இதுல கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. இது பெஞ்ச்மார்க்ஸ் தான். நம்ம இதுல வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, ஹீட்டிங்லாம் ஆகாது, பயங்கரமான கூலிங்லாம் இருக்குன்னு அது செக் பண்ணணும். இது த்ராட்லிங் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நம்ம கேமிங்ல பார்ப்போம். ஓகே. அப்போ iQOO Neo 7 Pro கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேட்டரி இப்போ 79% இருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தோன்னா இப்போ 32 31. ஓகே, கொஞ்சம் கூலாக இருக்குது. 33 வர போகுது. 23 degrees ரூம் டெம்பரேச்சர். இப்போ ஏசி ரூமில் விளையாடுறோம். சரி, இப்போ கேம் ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி இப்போ மான்ஸ்டர் மோட் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பிஜிஎம்ஐ பார்க்கலாமா? ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் சூப்பர். ஓகே, கூட இதுலேயே இருக்க மான்ஸ்டர் மோட்னு லாக் பிரைட்னஸ் கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் ஒரு செட்டிங் இருக்குது. ஆனால் அது இந்த கேமில் சப்போர்ட் இல்லை தானே சொன்னாங்க. சரி ஓகே. செட்டிங்ஸ், கிராஃபிக்ஸ், HDR எக்ஸ்ட்ரீம் இருக்குது, ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் கூட இருக்குது. HDR எக்ஸ்ட்ரீம்லேயே போடலாம். அல்ட்ரா UHD ஆப்ஷன் கூட இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓ 86. நாளை காணோம். ஓகே, ஃப்ளூக்கில் ஒரு கில் கிடச்சிச்சு. வேற ஒரு கில் கூட கிடச்சிச்சு. பார்த்தேன். இது டீம்மேட்டு. ஏன்டா ரெட் ஸ்கின் வச்சுருக்கீங்க? ஐயோ, ரைட் சைட் நான் வந்துருக்கானா? அதே ஆளா இல்லை வேறு ஆளா? ஓகே, 13-9. எங்கேருந்தோ ஷூட் பண்ணுறாட்டு. அடப்பாவி,
ஐயோ ரீகால் கண்ட்ரோல் பண்ணலையே சை. ஹைட் பண்றாங்க எந்த சே ஆல்மோஸ்ட் இவன் அங்க கேம்ப் பண்ணிட்டே இருக்கான். யார் எங்கேயோ ஸ்லைட் பண்ணாங்கண்ணே. யாரா சைட்லேருந்து அடப்பாய் சைட்லேருந்து சொல்கிறானா 24 வந்துட்டாங்க. எங்கே இந்த புரிய மாட்டேங்குது. புல்லட்ஸ் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. வேற லெவல் கம்பேக் பண்றாங்க. 33 ஐயோ 34 ப்ளூ டீம் எங்க இல்ல. ஓகே 35 losing the game. அடப்பாவி ரெட்டிமா பொய். ஓகே 37 லீட்ல இருக்கும். ஐயோ புல்லட்ஸ்லயே இந்த என்னையே 38 க்ளோஸா இருக்கே. ஐயோ ஓகே ஓ இட்ஸ் அப்பாடா செம்ம க்ளோஸா இருந்துச்சு. ஓகே சரி 34 35 ஏய் பரவாயில்லையே 35 தான் இருக்கு. செம கண்ட்ரோல். யூஸ்வலா 38லாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே ஓகே சார்ஜ் இப்போ 77 எவ்வளோ இருந்துச்சு 79 இப்போ லாங் கேமில். ஓகே பரவாயில்ல. சிஓடி இதில் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது ஏன்னா யூஸ்வலி அதே டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஓ குவாலிட்டி செக் பண்ணல ஃபஸ்ட்டு. ஓ அல்ட்ரா செட்டிங் இருக்குது ஆனால் லோவில் மட்டும் தான் இருக்குது. சரி ஓகே அல்ட்ராலே போடலாம். இன்னும் ஹலோ சார் நான் செட்டிங் செக் பண்ணிருக்கேன். நீ ஃபாலோ பண்ணிட்டு ஏன் அது சார் எங்கே போகிறேன்? ஏய் இது என்னடா இது? வர பேசிட்டே இருக்காங்க. யாரா நாய் தான் வருது. செம கன்ஃபியூஸாக இருக்கப்பா நான். உள்ளுக்குள்ளதான் போகணும். ஏய் அடா பாவிய கொலை பண்ணி முடிஞ்சிச்சா? என்ன கேம் 40யா? அதுக்குள்ள ஆயிடுச்சா? நான் நடுவில் ஜாயின் பண்ணோம். சரியே சரி ஓகே 35 34 35 ஓகே. சின்ன ஒரு கேம் தான் இருந்துச்சு. சரி அட்லீஸ்ட் கென்ஷின் கொஞ்சம் லாங்காக விளையாடலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரேம் ரேட் கூட சொல்ல முடியாதே. மான்ஸ்டர் மோடில் தானே இருக்கு. ஓகே யூஎஃப்எஸ் என்ன இருக்கு? 3.1 தான். ஓகே ஓகே குவாலிட்டி பார்த்தோன்னா எல்லாமே ஹைஸ்டில் இருக்குது. FPS 60, மோஷன் பிளர் ஆஃப். உங்களுக்கு கொஞ்சம் ஷட்டர் ஆகுது. ஓகே
அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. ஸ்மூத்தாக இருக்குல்ல? ஓகே. இங்கே கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, அங்கே இங்கேயும் ஸ்டட்டர் ஆகுது. ஓகே, எவ்வளோ டெம்பரேச்சர் ஆச்சு? 37 தானா? அவ்வளோதானா? பேக்கில் ஆமாம் 35 37 ஹீட்டே ஆகலை ஃபோனு. ஹையில் தானே இருக்குது செட்டிங்ஸு? ஆமாம் ஹை செட்டிங்ஸில் இருக்குது. 75% சார்ஜ், 77லேருந்து 75. இல்லையே, நம்ம சிஓடியும் விளையாடணும்ல. பேட்டரி கூட அவங்க கம்மியாகலை. மான்ஸ்டர் மோடில் தானே இருக்குது, மான்ஸ்டர் மோடில் தான் இருக்குது. பரவாயில்லையே, iQOO ஆக்சுவலி கிளைம் பண்ணுறாங்கன்னு. ஹீட்டிங் இல்லை அப்போ. 135,000 பெஸ்ட் கேமிங் ஃபோன் இதானா? ஆமாம் கண்டிப்பாக. அண்டர் 40,000 சொல்லலாம். ஏன்னா இப்போ 11 hour கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. இது வேறு 120 வாட் சார்ஜிங் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் சார்ஜ் கூட கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரு 5 minutesல திருப்பியும் கேம் பண்ணலாம். 3.5 மாடல் ஜாக் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதான் நல்லா இருக்கும்ல. கரெக்ட், கேமுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வயர்லெஸ் ஹெட்செட்ஸ் இருக்கேன் நிறைய. சரி ஓகே, இப்போ பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, ஹீட்டிங்கும் ஆகலை. ஆக்சுவலி நல்ல ஒரு கேமிங் ஃபோன் ஃபைனலாக சொல்ல முடியாது. ஆனால் ஆக்சுவலாக ப்ராப்பரான ஒரு கேமிங் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க iQOO Neo 7 Proவோட கேமிங் வீடியோ அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் சிஎல்சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.